வணக்கம். எல்லாருக்கும் புது வருஷம் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் நேரத்தே வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு அனுப்பிவிட்டு சொல்லிட்டேன். யாருக்கும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கிடவும். வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாம் அனுப்பிவிட்டேன். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நாட்டம் எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிடுவோம். சரியா? இன்றைக்கி கொஞ்சம் யூஎன்சி செட்டு போட்டிருக்கேன். நியூ இயருக்கு கொஞ்சம் ஆஃபர் சைடில் கொடுத்துருக்கேன். வேணால் வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னே போட்டிருந்தேன். கொஞ்சம் இப்போ நிறையா போயிடுச்சு. இப்போ ஒன்று ரெண்டு இருக்குது. வேணால் பாருங்கள். வாங்கினவங்க இல்லை புதுசாக இருக்காங்க. இப்போ 100 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நமக்கு 700 பேர் ஆயிடுச்சு. 2024க்குள்ளே 700 ஆயிடுச்சு. இன்னும் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆளை கூட நானும் ஐட்டங்களை கூட்டுவேன். சரியா? புது வருஷம் நல்வாழ்த்துக்கள். பார்க்கலாமா? இது 100 பக்கம் இருக்கும். இது ஃபுல்லாக 1992. டேமேஜ் ஒடுக்கு இதுமாரி அது ஒன்று ஒரு 7 டன்னு இருந்து இந்த கொண்டாந்து ஆட்டில் கொடுத்து விட்டேன். 92 நிறைய ஹைதராபாத் மீன் தான் கிடக்கு. இதில் ஒரு 100 பீஸு வாங்கி வைங்க. 92க்கு புக்லேயுமே ரேட்டு கொஞ்சம் கொடுத்தான். ஆமாம், நான் ஒரு ஆஃபர் சேலாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா அது நான் சொல்லக்கூடாது. நான் ஆஃபர் சைடில் உங்களுக்கு விலை கம்மி பண்ணி தரேன். நீங்கள் அதை எது வேணும்னா கேளுங்க. போன வட்டத்தை காட்ட கொஞ்சம் குறைச்சி தரேன் உங்களுக்கு. சரியா? போன வட்டமும் நிறையா விற்றுருக்கேன். இது எல்லாமே விற்றுருக்கேன். ஆமாம், அது நீங்கள் பெருசாக ஃபோன் போட்டு கேளுங்க, உங்களுக்கு தரேன். ஏன்னா வேறையும் வச்சுருக்காங்களா, டீலர் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டாம், அது பிரச்சனை வேண்டாம். சரியா? இது ஒரு ஒன்றுக்கு 10 ரூபா வச்சு கொடுத்துருக்கேன். இது ஃபுல் 1992. அதில் 100ல் ஒரு 90% ஹைதராபாத் மீன் தான் கிடக்கு. நான் பார்த்தேன். ஃபுல் ஒரு நாணயம் 10 ரூபா வச்சு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வாங்கி வைங்க. ஏன்னா 5 ரூபாயில் ஃபஸ்ட்டு தொடக்கம் அதுதான். 92 வாங்கி வைங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சா நல்ல ரேட்டு போகும். 92 பொதுவாகவே ரேட்டுக்கு போகும். சரியா? அடுத்து யூஎன்சி செட்டு பார்ப்போம். மகாராணா பிரதாப்பு. சிலவங்க நினைப்பாங்க எப்படின்னா, மகாராணா பிரதாப் உருவாயின் தானே, இது என்ன வாங்க, இது 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்காங்கன்னு. அது வேல்யூ வேறு, இதோட வேல்யூ வேறு. தெரிஞ்சவங்களும் தெரியும். இது எந்த டீலர்கிட்டையும் எந்த எக்ஸிபிஷன் நடக்கிறதுலையும் கொண்டு போய் கொடுத்தா உங்கள்கிட்ட அப்படியே வாங்கிடுவாங்க. இப்படி செட்டு, அது எந்த செட்டாக இருந்தாலும் வாங்கிடுவாங்க. அன்னை மார்க்கெட்டில் அதை வாங்கிடுவாங்க. சாதாரண ஒரு யூஎன்சி காயின் ஒரு 60 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அது வேறு வேல்யூ தான். இப்படி செட்டு கொண்டு கொடுக்கும்போது அதுக்கு மார்க்கெட்டு தனி. அதனால் நிறையா பேர் செட்டை வாங்கி வைப்பாங்க. ஆமாம், அதில் ஒரு முதலீடு போட்டு வாங்கி வைப்பாங்க. காயினை காட்டும் காயினுக்கு 5 ரூபா கூடிச்சுன்னா இதுக்கு ஒரு செட்டுக்கு 500 1000 கூடிரும். சரியா? ஸ்டாம்பெல்லாம் இருக்குது. அவருக்குள்ள ஸ்டாம்பெல்லாம் இறங்கியிருக்கோம் பாருங்கள். மகாராணா பிரதாப்பு ஒரு காயின் தான். வாங்கி வைங்க. வேணுமுங்க எனக்கு ஃபோன் போட்டு கேளுங்க. இப்படி தான் நீங்கள் வாங்கி வைங்க. வாங்கி வச்சா உங்களுக்கு முதலீடு என்றைக்குமே நஷ்டம் வராது. சரியா? அதோட பேக்கெட்டு இது 2 ரூபா காயின். இதையும் பாருங்கள். இதையும் நான் இதுக்கு முன்னே விற்றுருக்கேன். நான் வாங்கும்போது 2 எண்ணம் 3 எண்ணம் 4 எண்ணம் தான் வாங்குவேன் கிடைச்சா. அப்போ 1 2 எப்படியும் யாரும் கேட்டாங்கன்னா கொடுக்கலாம்ல அப்படின்னு. புதுசாக வரவங்களுக்கு கேட்பாங்க. இது 2 ரூபா காயின்.
இது செட்டு தான். பாருங்களா, இதே வேணாலும் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் போன வட்டத்தை கூட கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன். நியூ இயர் புது வருஷம்ன்ட்டு வாங்கி வைங்க. போன வட்டம் நிறைய ஒரு 10 செட்டுக்கு மேலே இந்த செட்டு கொடுத்தேன். இது ஒரு 10 செட்டுக்கு மேலே கொடுத்தேன். கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன், வாங்கி வச்சுக்கோங்க. இது 10 ரூபா தான். இந்த 10 ரூபா இப்போ ஒரு ஈவன் செகண்ட் டேஸில் ஒரு 100 ரூபாய்க்குள்ளே வாங்கலாம். தெரிஞ்சா 100 ரூபாய்க்கே வாங்கலாம். ஆனால் அது வாங்கி அதுக்கு விலை இல்லை. அது எனக்கு விலை இல்லை. பின்னாடி பார்த்துக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருந்தாங்க, அவங்களாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு இது 2 செட் இருக்குது. இது நான் ஒரு 10 எண்ணம் கொண்டு வந்திருந்தேன். 10ல் இப்போ 2 இருக்குது. அது புதுசாக பார்க்கவங்க யார் இருந்தால் வாங்கிக்கோங்க. இதை நான் நியூ இயர்க்கு ஆஃபர் கம்மி பண்ணி கொடுக்கேன். வேணுமுங்க வாங்கிக்கோங்க. இன்னி அது அவ்வளோதான். வணக்கம். அது வேணுங்க வாங்கிக்கலாம். ரெண்டாவது, இந்த நோட்டு 50 நாடு 50 கண்ட்ரிம்பாங்க. பாருங்கள். இது வேண்டாதவங்க வீடியோ கட் பண்ணிட்டு போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேணுங்கவங்க வேணால் பார்த்துக்குங்க. ஒரு நோட்டாக காணிக்கேன். வேணும் உங்கள் நெட்டு போக வேண்டாம் வேஸ்ட்டாக. ஒரு நோட்டாக காணிக்க பாருங்கள். 2 பக்கமெல்லாம் காணிக்க ரொம்ப லேட் ஆகும். எல்லாம் யூஎன்சி 100% யூஎன்சியாக வரும். பார்த்துக்குங்க. சின்ன நோட்டு ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், ஒன்றா எடுத்து காணிக்க. இது 3 செட்டு வாங்கியிருந்தேன். 1 தான் இருக்குது, வேறு இல்லை. யார் வேணால் வாங்கிக்கோங்க. இல்லை, டக்குன்னு எடுத்து காணிக்கேன். அது எல்லோரும் நினைப்பாங்க அதிகம் சின்ன நோட்டு இருக்கும் அப்படின்னு. சின்ன நோட்டு ரொம்ப கம்மி. இது ஒரு சின்ன நோட்டு வருது. அதில் 2 ரூபா. இது 1 ரூபா. இது சின்ன நோட்டு தான். இது சின்ன நோட்டு தான். 4 ஆச்சு, 3 ஆச்சு. எல்லாம் பெரிய நோட்டு. 1000 ரூபா. அதில் இது ஒரு சின்ன நோட்டு. சின்ன நோட்டு ஒன்றும் இல்லை. 5 சின்ன நோட்டு வந்திருக்கு. பார்த்துக்குங்க. எல்லாம் ஈவெண்ட்ஸ் தான். சவுதி பேரை படித்து காமிச்சு கொடுத்தாருந்தா உங்கள் நெட்டெல்லாம் முடிஞ்சு போகும். அவ்வளோ லேட் ஆயிரும். உங்களுக்கு வேலைகள் இருக்கும். இதே ஃபுல் டைம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. பார்த்துக்குங்க. ஒரு நோட்டாக பார்த்துக்குங்க. நான் சொல்லிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் நோட்டை பார்த்துக்குங்க. இதில் காணிக்க நோட்டு அப்படியே உங்களுக்கு வந்துடும். வேறு நமக்கு வேறு இல்லை என்கிட்ட. இது செட்டாக தான் கொடுத்தாலும் யாருக்கும் கொடுக்கவும் முடியும். ஏன்னா 1 நோட்டு 2 நோட்டு, ஒரு நோட்டுக்கு 1000 தரம்னாலும் அதை கொடுக்க மாட்டோம். நீக்கிற காயா சினிமாவில் வில்ல மாதிரி இருக்காங்க. சவுதி அரேபியா. இந்த ஒரு ஆள்
அவங்களாம் யாருன்னே நமக்கு தெரியாது. இன்னொரு ஆள் இருக்கார், இதுவும் பயங்கரமாக தான் இருக்கார். இங்கே ஒரு ஆள் எல்லாம் அங்கே நீக்கிறோ அந்த கேட்டகரியில் நிறையா வருது. நிறைய நாடு இருக்குது. ஏன்னா எல்லாம் அந்த நீக்கிற நாட்டிலே நீக்கிற நாடு நிறைய நாடு இருக்குது. ஏன்னா இது அரபிய நாடு. நம்மளாம் வெளிநாடு போனது கிடையாது. வெளிநாடு போக வேண்டிய தேவை வரல. நம்ம நாட்டிலே இருப்போம். வெளிநாடு இருந்தப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினப்பா அவங்க பேர் சார் இருக்காம்பாங்க பழைய ஆளுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாவம். அங்கே வேணா வெயிலில் இருந்து இங்கே வந்தால் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கான் அப்படின்னு அவங்க கஷ்டப்படுது அவங்களுக்கு தான் தெரியும். கேரளாக்காரன் இங்கே சொல்லுவான், உங்களுக்கு வந்து கேரளா வந்து வெளிநாடு மாதிரி அப்படிமா. இவன் கேரளாவோட முன்னேற்றத்தில் இருக்குது தமிழ்நாடு. கூலி காரியங்கள் எல்லாமே என்னென்னா நம்ம இங்கேயே இருந்து எப்படி சர்வீஸாக போய் இங்கேயே செட்டில் ஆகிட்டோம். ஆமாம், கேரளாவோட இப்போ முன்னேற்றத்தில் இருக்குது. கேரளா இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்குது, ரொம்ப நஷ்டத்தில் போயா இருக்குது. வணக்கம். பாருங்கள், இது நோட்டு வேணாலும் கிடக்குங்க, செட்டு வேணாலும் கிடக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. வணக்கம், நாளைக்கு பார்க்கலாம்.